பேர் மதுமிதா. நான் 1000 லைட்ஸ்லேருந்து வரேன், பக்கத்தில் தான். நல்லா க்ளீனாக இருக்குது இது பார்க்லாம். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஆளுங்க கம்மியாக இருக்கிறதால அந்த இப்போ மெயின்டைன் எல்லாமே க்ளீனாக இருக்குது. பட் இது இப்போ அதுக்கப்புறமா அந்த பிளான்ட்ஸு இந்த சைடில் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா பிளான்ட்ஸும். ஆனால் அது யாருமே அந்த பிக்காமல் இதுவாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் மாதிரி நெட்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த இது எல்லாமே க்ளீனாக எல்லாமே கரெக்டாக இருக்குது. டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஜிப்லைனுக்கு எல்லாமே ஓகே. 250 அடல்ட்ஸ்க்கு, 200 ஃபார் சில்ட்ரன் ஐ திங்க். அதுக்கப்புறமா நான் என்ட்ரன்ஸ் இஸ் 100 rupees. 100 rupees என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் நான் பார்க்கிங் நான் வாக்கில் தான் வந்தோம் நாங்கள். இந்த பார்க் வந்து சிங்கப்பூர்ல இருக்க மாதிரி நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கு. ரெகுலர் பார்க் மாதிரி இல்லாமல் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அந்த மின்ட் பார்க்லேயே அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. பார்க்க அட்மையர் பண்ண எப்படி இருக்குது? ரொம்பவே நல்லா தான் இருக்கு. அது இப்போ சென்னை இப்போ இருக்கிறது மற்ற பார்க் விட இந்த பார்க் இருக்கிறதுலே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் அது இதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கணும். யாருமே அழுக்கு பண்ணாமல் ஏதோ கீழே குப்பை எதுவுமே போடாமல் இருக்கணும் மெயினாக. அதுதான் ஒரே இதுவே மெயினான இது இப்படியே இருந்தால் சிங்கப்பூர் விட இன்னும் நல்லா நீட்டாகவே வச்சுருக்கலாம் ப்ளீஸ் சார். பார்க்குற இடமெல்லாம் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. இந்த மாதிரி இப்போ ஒரு சாட்டர்டே சண்டேல மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு வந்தால் எந்த அளவுக்கு இது இதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஃபேமிலியோட கண்டிப்பாக மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நல்லா மெடிடேட் பண்ணலாம். காலைல ஜாகிங் வாக்கிங் எல்லாமே பண்ண வரலாம். இங்கே ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு பிளேஸ் தான் நான் சொல்லுவேன். நல்லா இருக்கு ரொம்ப. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பேர் சரஸ்வதி. நாங்கள் 1000 லைட்லேருந்து வரோம். இங்கே இந்த 1000 லைட்டு சென்னையில் இந்த மாதிரி இடம் இருக்குது ரொம்ப கொடுப்புனது தான். ஏன்னா எங்கன்னா லீவ் டைமில் வெளியில் பசங்களை கொண்டுன்னு போகிறோன்னா ரொம்ப எதுவும் இல்லை. பீச்சுக்கு போனாங்கன்னா அவ்வளோ இப்போது ஃப்ரீயாக இருக்க முடியல. இங்கே நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம், பசங்களை நல்லா விளையாட விடலாம், ஜாலியாக இருக்கலாம். வந்தால் பசங்களை நிம்மதியாக விட்டுட்டு நம்ம எங்கன்னா உட்காந்து சுற்றி பார்த்துட்டு உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம். மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கலாம் இங்கே. சென்னையில் இப்படி ஒரு ஆமாம் நிஜமா ரொம்ப பண்ணும்போது மற்ற பார்க்கோட காட்டில் இங்கே என்னென்ன அம்யூனிட்டிஸ் வித்தியாசமாக இருக்குது? நீங்கள் வித்தியாசமாக ஃபஸ்ட்டு எனக்கு வித்தியாசம் இருக்குது இந்த பறவை தான். ஆமாம், ஏன்னா அது என்ன சொல்லுறது, அது உள்ளே போய் முன்னே நாங்கள் பார்த்துட்ட பிறகு தான் தெரியும். பறவைனாவே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது உடைய அந்த சத்தம் இங்கே வந்து பார்க்குறது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெளியில் எங்கேயும் போய் நம்ம வெளிநாட்டிலலாம் பார்க்க முடியாது, ஆனால் இங்கே பார்க்குறோம். ரெண்டாவது இந்த கண்ணாடி மாளிகை கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி இங்கே நிறைய செடி வாங்க அடிக்கடி நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ இதை புதுசு பண்ணிட்டு இது பார்க்கறதுக்கு இன்னும் பிரமிப்பாக தான் இருக்குது. வந்திருக்கிறோம் நிறைய டைம் வரும். இங்கே தான் நாங்கள் எல்லாமே வாங்கின்னு போவோம். செடிக்கு தேவையான எல்லாமே இங்கே தான் வாங்கின்னு போவோம். நர்சரியாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்கு. என்ன சொல்றதுன்னா முதல் நார்மலாக இருந்தது, இப்போ ரொம்ப பிரமிப்பாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி வேறு எங்கேயுமே இல்லைல்ல நம்மளுக்கு சென்னையில் பார்க்க போனால். ஒன்று எதிர்க்க செம்மொழி பூங்கா இருக்குது, அப்புறம் இது இருக்குது. யுவராஜ், மதுரையிலேருந்து வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு ஓவியருக்கு வந்து பார்த்துருக்க செட்டப் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. டெவலப்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்தாங்கன்னா தே வில் கெட் அ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். முன்னாடி இந்த பார்க் பார்த்துருக்கீங்க, இப்போ சென்னையில் இந்த மாதிரி நிறையா ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களோட பார்க் எப்படி இருக்குது? நிறைய என்னென்ன எல்லாம் வச்சுருக்காங்க, என்னென்ன அம்சம் இருக்குது? ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஸோ கிளாஸ் அந்த ஆர்கிடெக்சர் அது நல்லா இருக்குது ரொம்ப. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இந்த இடமும் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ ஆக்சுவலி பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலி எல்லாமே இம்போர்ட்டட் பேர்ட்ஸ் தான். ஸோ கிட்ஸோட வந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இது ஆக்சுவலி டிசைன் பண்ணது சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு பார்க். ஓகே ஓகே. இது வந்து எப்படி இருக்குது? இப்போ மைண்ட் ரிலாக்ஸுக்கு இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ஏன்னா அவ்வளோ க்ரீனிஷாக பார்க்க நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது? டெஃபினட்டாக ஆக்சுவலி ஒரு ஃபாரினோட அவுட்லுக் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கணும்.